ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இப்போது உனக்கு பணம் தான் தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ எதிர்பார்த்த உனக்கு தேவையான பணத்தை நாளை பொன்னான புதன்கிழமையில உன் கைகளில் ஒப்படைக்க இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். நான் தான் உன் குலத்தை காக்க வந்த தெய்வம்னு தெரியாம நீ என்னை எப்போதும் முழுசா நம்பிவிட்ட. இருந்தாலும் நான் யாருன்றதை உனக்கு சரியா தெரிவிக்கலைனாலும், என் அற்புதங்களும் மகிமைகளும் லீலைகளும் உனக்கு சரியா தெரியலைனாலும் முழுவதுமாக என்னை நம்பி வணங்க ஆரம்பிச்சிட்ட. இந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உன் வாழ்வில் இனி எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராம அனைத்தையும் நானே முன்னின்று நடத்தி கொடுக்கிறேன். நீ இதுமே எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யார் மனசும் காயப்பற்ற கூடாதுன்னு நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதாலேயே எல்லாரும் உன்னை தேடி வந்து புண்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கன்றது எனக்கு தெரியும். இந்த உலகம் அன்பா பாசமாக இருக்கிற மனிதர்களை காயப்படுத்தும். யார் காசு பணம்னு சொகுசாக இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் அடிப்பணிஞ்சு தலை குனிஞ்சு கையை கட்டிக்கிட்டு கூணி நிற்கும். என் அன்பு பிள்ளையே, பணத்தை பெருசாக நினைக்கிற இந்த மனிதர்களுக்கு நீ எந்த விதத்திலும் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. உன் வாழ்க்கையில சந்தோஷங்களை தேடிக்கிட்டு இருக்க உனக்கு சங்கடம் மட்டுமே இருக்குதேன்னு தானே கவலைப்பட்டேன். இதோ இன்று இரவோடு இரவாகவே இந்த செவ்வாய்க்கிழமை இரவிலேயே உன்னுடைய எல்லா சங்கடங்களையும் தீர்த்து வச்சு நாளை பொன்னான புதன்கிழமையில் புத்துணர்ச்சியான புது வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போறேன். அன்பை யார் மீது எப்படி வேணுமானாலும் காட்ட முடியும். ஆனால் கோபம்ன்றத உரிமை இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும். நீயும் அந்த விதத்தில் தான் சில பேர்கிட்ட கோவப்படுறன்னு எனக்கு தெரியும். ஓ நல்ல மனசா அவங்க சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்க. இந்த உலகத்துல பணம் சம்பாதிப்பது என்பது குண்டூசியால பள்ளம் தோன்றுவதைப் போல தெரிகிறது. ஆனால் செலவழிக்கிறதுன்றது அந்த குண்டூசியால ஒரு நொடியில பலூனை உடைப்பது போல சுலபமாக இருக்கிறதல்லவா? இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்போ செலவழிச்சாலும் யோசிச்சு காரணத்தோட அனாவசிய செலவு செய்யாம அர்த்தமுள்ள செலவு செய்ய பழகு. தவறான செயல்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் வெற்றி பெற்றது போல தோன்றும். ஆனால் தப்பு செஞ்சவனும் தவறு செஞ்சவனும் தீங்கு செஞ்சவனும் இந்த உலகத்தில் நீண்ட நாள் ஜெயிச்சு தலைமிந்து வாழ முடியாது. நீ நல்ல பிள்ளையாக உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய பிள்ளையாக இருப்பதால் தான் உனக்கான எல்லாத்தையும் நானே கொடுக்க வந்திருக்கேன். என் அன்பு குழந்தையான உனக்கு இனி உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமானதாக இருக்கும் என் செல்லமே. நீ என்னை காணுவதற்காக என் ஆலயத்துக்கு வந்தினா அடுத்த நிமிஷமே உன் வாழ்வில் இருக்கும் எல்லா துன்பங்களும் மறைஞ்சு போகும். உன் கண்களில் இப்போது வடிஞ்சுக்கிட்டு இருக்க கண்ணீரெல்லாம் வத்தி போய் உன் மனசுல அமைதி நிலவும் படியும். எல்லா சோதனைகளையும் கடந்து நீ சமாளித்து ஜெயிச்சு நிற்கும்படியும் இந்த சாயப்பா நிச்சயமாக உன் வாழ்வில் அற்புதங்கள் செய்வேன். எல்லா பிரச்சனைகளையும் கடந்து நீ ஜெயிச்சு வாழ போற. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியாக வாழுவாய் என இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கையில காசு பணம் இருக்கும் போதே மனசு நிறைவா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும். அப்படி நீ செஞ்சினா உன் கைகளில் காசு பணம் அவசரத்துக்கு இல்லாத போது அது பல மடங்காக உன்னை திரும்பி வந்து உன் கைகளிலேயே சேரும். நான் எங்க இருக்கேன் என்ன செய்வேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் என்னை நம்பி வாழும் பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை நிச்சயமாக முடிச்சு கொடுத்துடுவேன் என் செல்லமே. உனக்கு என் மேலே எந்தவித பயமோ அல்லது கவலையோ அவசியமே இல்லை. நீ என்கிட்ட கேட்டதை எல்லாம் உன்னிடம் நான் ஒப்படைக்க தான் போகிறேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக சஞ்சலப்படுகிறாய்? நீ எப்பவுமே கவனமாக இருக்கணும். உனக்குள் இருந்து உன்னை செயலாற்றி கொண்டிருக்கும் இந்த சாயப்பா நிச்சயம் உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு நம்பு. நீ செய்ய இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் உனக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக நீ செய்யணுன்ற அவசியம் இல்லை. எப்போதும் எல்லாருக்கும் பொதுவா எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட எல்லாருக்குமே நல்லது செய்ய பழகு. உன் வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பமாக இருக்கும் பூதாகரமான பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். நீ எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கு இருக்கும் தடைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி விடுகிறேன் செல்லவே. சுமக்கும் வரைதான் ஒரு விஷயம் பாரமாக இருக்கும். சுமக்கிறத நிறுத்திட்டு அதை கீழே இறக்கி வச்சிட்டினா உன் மன பாரமும் கை பாரமும் தலை பாரமும் கூட இறங்கிவிடும். எப்போதும் நீ நல்லதையே நினைக்கும் போது அது ஒன்று மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும்
காப்பாத்திடும் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையா இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகும் நீ ஒருபோதும் வருத்தப்பட தேவையே இல்லை. ஏன்னா எல்லா இடத்திலும் எனக்குன்னு ஒரு தனித்துவமும் மரியாதையும் இருக்கு. கண்டிப்பா உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்குறேன். மற்றவங்களோட வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே. உன் மனசுக்கு அமைதியை தர இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். எப்பொழுது நீ என்னை நினைச்சாலும் அப்போதே நான் உனக்குள்ள இருந்து வழிகாட்டுவேன். உனக்காக துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. தீய பழக்கமும் தீய செயல்களும் தீய எண்ணங்களும் உன்னை விட்டு விலகி போய் நீ உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்படி செய்ய போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க கிட்ட பேசுறதை குறைச்சிக்கோ. விலை உயர்ந்த பொருட்கள் தானாக உன்னை தேடி வரும். தீயவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகி நிற்கும் போது நல்லவங்க தானாகவே உன் வாழ்க்கையில் வந்து சேருவார்கள் என் செல்லமே. உன் தலைவிதி மாறக்கூடிய இந்த சூழ்நிலையில உன் சாயப்பாதான் உன்னுடைய அருளை மாற்ற முடியும். அப்படிதான் நீ அறியாமலேயே என் அருளை உனக்கு கொடுத்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாய் செய்து முடிக்க போறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு துணையாக நான் இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க போறேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்றது போல உனக்கு வந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் இப்போது மீண்டு வரப்போகிறாய். இனி மறுபடியும் உன் வாழ்க்கையில எந்த தப்பும் தவறும் நிகழாது என் செல்லமே. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருந்த இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளி. நானே உனக்கான அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொன்ன பிறகு இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படவோ யோசிக்கவோ அவசியமில்லை. வெகு நாட்களாக நீ என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் இப்போது உன் கைகளை வந்து சேரப்போது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் என் செல்லமே. நீயே சந்தோஷப்பட்டு அதிசயிக்கத்தக்க வகையில எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகுது. காசு பணம் இருக்கும்போது உன்னை தேடி வருகிற உறவும் பாசமும் மதிப்பும் மரியாதையும் அனைத்துமே முற்றிலும் போலியானதுங்கிற உண்மைய இப்போது நீ உணர்ந்து கொண்டாய்தானே. இனிமேல் உன்னை உண்மையாக நேசிக்கும் எந்த உறவையும் ஒருபோதும் இழந்து விடாமல் அவர்களை உன் கூடவே வச்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது மிகவும் சிறியது. அதில் நீ வாழ்வதா வருத்தம் கொள்வதான்ற குழப்பமே வேண்டாம். உனக்கு கிடைச்ச குறுகிய வாழ்க்கைய சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் அனுசரித்து அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டுப்போ. எல்லார் மனதிலும் நீங்காத இடம் பெறுவதையே உனக்கான குறிக்கோளாக வச்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு நல்ல செயல்களை செய்கிறியோ, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது உன் வாழ்வில் நடக்கும். உன் துயர் துடைப்பதற்காகவே உன்னை தேடி நீ இருக்கிற திசையை நோக்கி இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நான் விரும்பாம என்னை யாரும் தேடி வர முடியாது. நீ இழந்ததையெல்லாம் மீட்டு உன் கைகளில் சேர்ப்பதற்காகவும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்குமாக தான் இப்போது இந்த இரவு பொழுதில் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன் என் செல்லமே.